சொல்லிவிட்டு எனக்கும் அமைச்சரவையில் இடம் தருவீர்களா என்று உரிமையோடு கேட்டிருக்கிறார். அவர்தான் கழகத்தின் பொருளாளர். அவர் கேட்பதற்கான உரிமைகள் உண்டு. 1953 திமுக கழகத்தின் உறுப்பினர். திடீரென்று வந்துவிட்டவர் இல்லை. எனவே 1953 அவர் இருக்கிறார். எனவே எனக்கும் அமைச்சர் பொறுப்பு, மெடிக்கல் மினிஸ்டர் தருவீர்களா என்று அவர் கேட்கிறார். அதாவது நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அந்த இடம்தான் எனக்கு புரியவில்லை. எதற்காக அவர் நல்வாழ்வுத்துறை, மருத்துவத்துறைக்கு அமைச்சராக விரும்பினார்? ஒரு கலைத்துறை அமைச்சர் என்று தன்னை ஆக்கி இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் கூட அது சரியாக இருக்கிறது. ஏதோ ஒரு விருப்பம் அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் உடனே சென்னைக்கு வாருங்கள், பேசிக்கொள்ளலாம் என்று கலைஞர் சொல்ல, அங்கிருந்து காஷ்மீரிலிருந்து வருவதற்கு விமானம் இல்லை. இன்றைக்கு இருப்பது போல அவ்வளவு விமானங்கள் எல்லாம் இல்லாத காலம். எனவே தனி விமானத்தில் எம்ஜிஆர் வந்திருக்கிறார். அதாவது எம்ஜிஆர் பதவி ஆசை அப்படியெல்லாம் இல்லை, எல்லோருக்கும் எல்லா ஆசையும் இருக்கிறது, தவறு என்று நான் சொல்லவில்லை. தனி விமானத்தில் வந்திருக்கிறார். வந்ததற்கு பிறகு அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனை சட்ட அமைச்சர் மாதவன் சட்ட வல்லுநர்களிடமிருந்தும் பெற்றிருக்கிறார். நாவலர் மதுரை முத்து போன்றவர்களும் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அவர் அமைச்சராவதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை, ஆனால் நடிப்பதை விட்டுவிட வேண்டும். எம்ஜிஆர் இரண்டையும் விட முடியாது. நான் நடிப்பதை விட முடியாது, நடித்து கொண்டே தான் அமைச்சராக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை கலைஞர் நான் ஏற்றுக்கொள்வதற்கு சட்டம் இடம் தரவில்லை. சட்டம் இடம் தந்தாலும் கூட நீங்கள் அமைச்சராக இருந்து கொண்டு நடிகராகவும் இருந்தால் பணிகளை நிறைவேற்றுவது சிரமம். எனவே 2 விரலில் ஒரு விரலை தொடுங்கள் என்கிற கட்டம் வருகிற போது எம்ஜிஆர் அமைச்சர் பதவி வேண்டாம், நான் தொடர்ந்து நடிக்கிறேன் என்று போய்விட்டார். இதுதான் நடந்தது. இதுதான் முதல் பிளவு. அவர் தனக்கு கேட்டதை இத்தனை காலம் நான் கட்சிக்கு உடைத்திருக்கிறேன், அவரால் வாக்குகள் நமக்கு வந்திருக்கின்றன, எதையும் மறுக்க முடியாது. நாடோடி மன்னன் படத்தில் அவர்தான் முதலாக திமுக கழகத்தின் கொடியை காட்டியவர் திரைப்படத்தில். எனவே எஸ் ராஜேந்திரன் ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டார். 62 முதலில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக தேனி தொகுதியில் வெற்றி பெற்றவர் எஸ் ராஜேந்திரன். எனவே எம்ஜிஆருக்கு அந்த விருப்பம் வந்திருக்கிறது. அது நிறைவேறாமல் போயிற்று. மறுபடி 72 நடைபெற்ற ஒரு மாநாட்டில், மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் தன்னோடு நடித்த நடிகை ஒருவரை மேடையில் அமர்த்த வேண்டும், அவருக்கும் பேச இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற போது அவர் உறுப்பினராக சேரட்டும், சேர்ந்தவுடனேயே முதல் மாநாட்டில் இடம் தர முடியாது என்று கலைஞரும் மதுரை முத்து அவர்களும் கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். கலைஞர் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். முத்து சொல்லியிருக்கிறார், அப்படி நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால் வாசலிலேயே நிறுத்தி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னால்தான் அவர் மதுரை முத்து. எனவே அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்த கோபம், அந்த நடிகை யார் என்கிற பெயரை கலைஞர் குறிப்பிடவில்லை. அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையும் இல்லை. இது ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் இதில் ஒரு கிசு கிசு மாதிரி, அது யார், 2 எழுத்து நடிகையா 3 எழுத்து நடிகையா